ஏசப்பாவ நம்ம லைஃப்ப விட்டு விலக்குற மாரி, நமக்கு சத்ரு ஆஃபர் பண்ற எந்த காரியத்துக்கும் நம்ம நோ சொல்ல பழகணுங்க. ஆண்டவர நஷ்டப்படுத்திட்டு, ஏசப்பாவ என் வாழ்க்கையில நஷ்டப்படுத்திட்டு, எனக்கு ஒரு காரியம் கிடைக்குதுன்னா, அந்த காரியம் கிடைச்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? ஏன்னா, ஒரு நன்மை நமக்கு கிடைச்சா கூட, அந்த நன்மைய எப்படி யூஸ் பண்ணணும்? எப்படி பிரயோஜனப்படுத்துதுன்னு சொல்லி தருகிறதே அவர்தான். அப்போ அவர் இல்லாம ஒரு நன்மையா? அப்போ அதை காட்டிலும் அவர் பெரியவர் அல்லவா? இன்னைக்கு சத்துரு ஆஃபர் பண்ற காரியத்தையும், கர்த்தர் குடுக்குற காரியத்தையும் பாருங்க. அவன் ஆஃபர் பண்ற காரியத்துல ஒரு டிமாண்ட் இருக்கும். ஆனா ஏசப்பா குடுக்குற ஆசீர்வாதத்துல அவர் வேதனைய கூட்டார்ன்னு இருக்கு. இன்னைக்கு ஒரு வேள நீங்க நன்மைக்காக காத்திருக்கலாம். இது உடனே வேணும்னு நெனைக்கலாம். ஆனா கர்த்தர் உங்கள காத்திருக்க வைக்கும்போது, ஒரு இம்பேஷன்ஸ்ல சத்ரு குடுக்குறத நீங்க வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பின் நாட்கள்ல பெரிய ப்ராப்ளத்த நீங்க பார்ப்பீங்க. அதன் மத்தியில நீங்க கர்த்தர்கிட்ட போய் ஏன் ஆண்டவரே நீங்க கேட்க முடியாது. ஆனா, கர்த்தர் கொடுக்கிற காரியத்துல ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நீங்க உரிமையா போய் பேச முடியும். இன்னைக்கு இந்த இம்பேஷன்ஸ்னால கர்த்தர் கொடுக்கிறத தாண்டி சத்துரு கொடுக்கிறத வாங்காதீங்க. கர்த்தர நஷ்டப்படுத்துற மாரி ஒரு நன்மை நம்ம லைஃப்ல ஒர்த்தே கிடையாது. ஸோ யோசிச்சு பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட்.